நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு இன்னும் ஒரு கிறிஸ்மஸை நோக்கி நாம் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை இந்த கிறிஸ்மஸ் காலத்தை சந்திக்கும்படியாக, இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு அகில உலகம் எங்கிலும் அவருடைய பிறப்பை மையமாக வைத்து எல்லா திருச்சபைகளிலும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிறப்பை மையமாக வைத்து இன்றைக்கு அநேக சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. இன்றைக்கு காலை வேளையிலே கூட நானும் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். பிறந்திருக்கிறவர் யார்? பிறந்திருக்கிறவர் யார்? யார் பிறந்திருக்கிறார்? குழந்தை பிறந்திருக்கா? பேபி பிறந்திருக்கா? ஒரு பாலகன் பிறந்திருக்கிறானா? யார் பிறந்திருக்கிறார்? இந்த வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறவர் யார்? Who has been born? யார் பிறந்திருக்கிறார்? பிறந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. பிறந்திருக்கிறவர் ஒரு சராசரி மனுஷன் அல்ல. பிறந்திருக்கிறவர் ஏதோ உங்களைப் போல என்னைப் போல ஒருவர் அல்ல. பிறந்திருக்கிறவர் அசாதாரணமான ஒருவர். பிறந்திருக்கிறவர் மகா பெரியவர். பிறந்திருக்கிறவர் இயற்கைக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒருவர். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவதூதன் இதை குறித்து அறிவிக்கிற பொழுது 3 வித்தியாசமான சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார். அந்த 3 வித்தியாசமான சொற்றொடர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், 3 வித்தியாசமான தன்மைகளை உடையவர் பிறந்திருக்கிறார். 3 வித்தியாசமான பெயர்களை உடையவர் பிறந்திருக்கிறார். 3 பேர் பிறக்கல, ஒருத்தர் தான் பிறந்திருக்கிறாரு. அந்த ஒருவருக்குள்ளே 3 வித்தியாசமான தன்மைகள், 3 வித்தியாசமான குணலட்சணங்கள், 3 வித்தியாசமான பெயர்கள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிறந்திருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, யார் பிறந்திருக்கிறார்? யார் பிறந்திருக்கிறார்? கர்த்தர் பிறந்திருக்கிறார். The Lord has been born. கர்த்தர் பிறந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை பிறக்கல, அவர் குழந்தையாய் பிறந்திருந்தாலும் கூட அவர் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் பிறந்திருக்கிறார். இந்த கர்த்தர் என்பதற்கு ஒரு சரியான அர்த்தம் என்ன? ஒரு எளிமையான அர்த்தம் என்ன? இந்த கர்த்தர் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதை தமிழில் எளிமைப்படுத்தி நாம் எப்படி சொல்லுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தர் என்ற வார்த்தை நீங்களும் நானும் காலமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வெளியில் இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து இவங்க எப்போ பார்த்தாலும் கர்த்தர் 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 கர்த்தர்னு கத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்தும் பிரிக்கப்பட முடியாத ஒரு வார்த்தை கர்த்தர். கர்த்தர். ஆனால் அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான எளிமையான அர்த்தம் நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நன்றாய் கவனியுங்கள். இந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கில வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இந்த கர்த்தர் என்ற பதத்திற்கு லார்ட் என்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. LORD.
LORD, லார்ட், லார்ட். அப்போ கர்த்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா என்ன, அதோட ஆங்கிலத்தில் பார்க்கும்போது லார்ட் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த லார்ட் என்பதற்கும் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்றால் ஆங்கிலத்தில் லார்டு, லார்ட் என்றால் தமிழில் கர்த்தர். ஆனால் அந்த கர்த்தர் என்பதற்கும் ஆங்கிலத்தில் லார்ட் என்பதற்கும் அதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்றது? நல்லா கவனிங்க. எங்கள் தமிழ்நாட்டில் சில சமயத்தில் இந்த ஜனங்க சண்டை போடுவாங்க. அடிதடி சண்டை, சண்டை சச்சரவு, இந்த குழாய் அடி சண்டை. அந்த சண்டையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பெரிய முடியுங்க லாடா, பார்த்தீங்களா, உன் லாடுத்தனமெல்லாம் என்கிட்ட வேணாம், நீ என்ன பெரிய லாடுங்கிற நினைப்பா, உன் லாடுத்தனமெல்லாம் என்கிட்ட செல்லாது சொல்கிறான். இங்கே பாண்டிச்சேரியில் சொல்கிறாங்களா என்ன தெரியல எனக்கு, எங்கள் தமிழ்நாட்டு கதையை சொல்கிறோம். ஸோ அப்போ சண்டை சச்சரவு வரும்பொழுது அந்த குழாய் அடி சண்டையிலெல்லாம் மக்கள் சரளமாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய லாடா, உன் மனசுக்குள்ள என்ன லாடுங்கிற நினைப்பா, உன் லாடுத்தனமெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த லார்ட் என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அதை பாமர மக்கள் கூட சரளமாக சொல்கிறாங்க. எழுத படிக்க தெரியாத மக்கள் கூட அந்த லார்ட் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த பாமர மக்கள், எழுத படிக்க தெரியாத அந்த மக்கள் இந்த லார்ட் என்ற வார்த்தையை அவங்க எந்த கான்வென்ட்டில் போய் படிச்சுக்கிட்டாங்க, எந்த காலேஜில் போய் படிச்சுக்கிட்டாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் போய் அந்த வார்த்தையை கற்றுக்கிட்டாங்க? அது ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு பாமர மக்கள் கூட அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீ என்ன பெரிய லாடா, உன் மனசுக்குள்ள என்ன பெரிய லாடுங்கிற நினைப்பா அப்படின்னா அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நல்லா பாருங்க, நீ என்ன அதிகாரம் பண்ண பார்க்குறியா, அதான் அர்த்தம். நீ என்ன அதிகாரம் பண்ண பார்க்குறியா, உன் அதிகாரத்தனமெல்லாம் எங்கிட்ட காட்டாத, உன் அதிகாரத்தனமெல்லாம் எங்கிட்ட வேணாம். அதைத்தான் பாமர மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்கள் கூட அந்த அதிகாரத்தனம் என்ற வார்த்தையை என்னன்னு சொல்றாங்க, இங்கிலீஷில் அவங்க லார்டுன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? ஸோ அதே வார்த்தை தான் நீங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்றால் ஆங்கிலத்தில் லார்ட். அப்போ அந்த லார்டு, கர்த்தர் என்ற வார்த்தைக்கு எளிமையான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் பண்ணுகிறவர். இன்றைக்கு பிறந்திருக்கிறவர் யார் என்றால், உங்களையும் என்னையும் அதிகாரம் பண்ண வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். நம்மை ஆட்சி செய்ய வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். நம்மை ஆள வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். கரங்கள் ஒருத்தி ஒரு அல்லையா சொல்லலாமா? இன்றைக்கு இவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் பர்த்? இவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் ஆளும்படிக்கு இவர் பிறந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய அதிகாரத்துக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை எது ஆண்டு கொண்டிருக்கிறது? யார் உங்களை ஆளுகிறார்கள்? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாவம் நம்மை ஆளுகிறதா, இல்ல பரிசுத்தம் நம்மை ஆளுகிறதா? உலகம் என்னை ஆண்டு கொள்ளுகிறதா, இல்ல பரலோகம் என்னை ஆண்டு கொள்ளுகிறதா? சத்திய வசனம் என்னை அதிகாரம் பண்ணுகிறதா, இல்ல சம்பிரதாயங்கள் என்னை அதிகாரம் பண்ணுகிறதா? எது இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆளுகிறது? கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. இன்றைக்கு பிறந்திருக்கிறவர் யார்? உங்களையும் என்னையும் அதிகாரம் பண்ண வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். நம் எல்லாரையும் ஆள வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். நம் எல்லாரையும் ஆட்சி செய்ய வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய அதிகாரத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உங்களை என்னையும் எதேதோ நம்மை ஆளுகிறது. யார் யாரோ நம்மளை ஆள்றாங்க. இல்லை, பணம் நம்மை ஆளுகிறது, சில மனிதர்கள் நம்மளை ஆள்றாங்க, சில உறவுகள் நம்மளை ஆள்றாங்க, இல்லைங்களா? சில பொருட்கள் நம்மை ஆளுகிறது, என்னுடைய சுய சித்தம் என்னை ஆளுகிறது, என்னுடைய சொந்த ஆசைகள் என்னை ஆளுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் பிறந்திருக்கிறார்? கர்த்தர் பிறந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையை அவர் ஆள வேண்டும்.
உங்கள் வீட்டை அவர் ஆள வேண்டும், உங்கள் வீட்டு பிள்ளைகளை அவர் ஆள வேண்டும், என் பணத்தை அவர் ஆள வேண்டும், என்னுடைய சிந்தனையை அவர் ஆள வேண்டும், என் வார்த்தைகளை அவர் ஆள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதியையும் கர்த்தர் ஒருவரே ஆள வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் இப்போ யாராய் பிறந்திருக்கிறார்? கர்த்தராய் பிறந்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா டாடி தான் ஆளுவார், எல்லா கீஸும் அவர் கையில் தான் இருக்கும், எல்லா கார்டும் அவர் கையில் தான் இருக்கும். சில வீடுகளில் டாடி தான் ஆளுவார். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா டாடி டம்மியாக இருப்பார், மம்மி தான் ஆளுவாங்க. இல்லை, சாவி கொத்தெல்லாம் அங்கே தான் இருக்கும், மம்மி தான் ஆளுவாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா டாடியும் கிடையாது, மம்மியும் கிடையாது, பிள்ளைங்க ஆளுவாங்க. டேய் கடைக்கு போயிட்டு வாடா, 2 வீலரில் தான் போவேன் சொல்கிறாங்களா? இந்த பொருளை வாங்கிட்டு வாடா, மீதி காசு நான் எடுத்துக்கிடுவேன். அப்போ பிள்ளைங்க ஆள்றாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டாடியோ மம்மியோ பிள்ளைகளோ அல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை ஆள வேண்டும். நம்முடைய திருச்சபையை இவர் ஆள வேண்டும். இங்கு நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள், ஜபங்கள், ஊழியங்கள், கூடுகைகள் எல்லாவற்றையும் இவர் ஒருவரே ஆள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு யார் பிறந்திருக்கிறார்? பிறந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. பிறந்திருக்கிறவர் ஏதோ சராசரி ஒரு மனுஷன் அல்ல. பிறந்திருக்கிறவர் ஆளுகிற ஒருவர் பிறந்திருக்கிறார், ஆட்சி செய்ய வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார், அதிகாரம் உள்ளவர் ஒருவர் பிறந்திருக்கிறார். ஒருவேளை அவர் குழந்தையா பிறந்திருந்தாலும் கூட, ஒரு மனித அவதாரத்தில் அவர் பிறந்திருந்தாலும் கூட, அவர் சாதாரணமானவர் இல்லைங்க. அன்பானவர்களே, அவருக்குள்ளே அந்த கர்த்தத்துவம் இருக்கிறது, அவருக்குள்ளே அந்த அதிகாரத்துவம், அந்த ஆட்சி, அந்த ஆளுகை அவருக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக யார் பிறந்திருக்கிறார்? கர்த்தர் பிறந்திருக்கிறார். வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மத்தேயு 2:5-6 சொல்லப்பட்டுள்ளது, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். யார் அந்த இஸ்ரவேலர்கள்? நீங்களும் நானும் தான். நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் மாம்சிக பிரகாரமான இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேலர்கள் அல்ல, நம்மில யாருமே இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் அதே வேளையில அன்பானவர்களே, இஸ்ரவேலர்களாய் அல்லாதிருந்தும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மை இஸ்ரவேலர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கவனியுங்கள், புறப்பட்டிருக்கிறவர், பிறந்திருக்கிறவர் யார் தெரியுங்களா? உன்னை ஆள வேண்டிய ஒருவர், இஸ்ரவேலை ஆளும் பிரபு பிறந்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எந்த தீர்க்கதரிசியினால்? மீகா தீர்க்கதரிசி. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். போதும், பாத்தீங்களா? அங்கேயும் பாருங்க, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் எதிர்காலத்தில் சொல்லப்படுகிறது. ஆனா மத்தேயு 2:5-6 பார்க்கிறோம், அவர் வந்து விட்டார், அவர் பிறந்து விட்டார், ஆளப்போகிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அப்ப கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே, யார் தெரியுங்களா? என்னை ஆள வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். மீகா 5:2 அங்கே சொல்லப்பட்டது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்.
ஆனா இங்க மத்தேயு 2:5-6 பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆளுகின்ற பிரபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, கிறிஸ்துமஸை கொண்டாட போகிற நீங்களும் நானும் ஒன்றை கவனிக்க வேண்டும். பிறந்திருக்கிறவர் ஆளுகிற ஒருவர் பிறந்திருக்கிறார், கர்த்தர் பிறந்திருக்கிறார். சரி, இரண்டாவதாக மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 2:11. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதும். அப்ப இரண்டாவதாக யார் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? யார் பிறந்திருக்கிறார்? உங்களை என்ன கெட்ட வார்த்தையா சொல்றேன்? யார் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து பிறந்திருக்கிறார். Christ has been born. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்ப இயேசு பிறக்கலையா? என்னங்க, இயேசுநாதர் பிறக்கலையா? அங்க இயேசு என்ற வார்த்தையே வரலையே. இயேசு பிறந்திருக்கிறார்னு சொல்லப்படலையே. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். Christ has been born. அப்ப இரண்டாவதாக தூதன் பிரகடனப்படுத்துகிற போது சொல்லுகிறான், முதல்ல கர்த்தர் பிறந்திருக்கிறார், இப்போ யார் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து பிறந்திருக்கிறார். Christ has been born. அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வித்தியாசமான பெயர்கள், 2 விதமான பெயர்கள். ஒன்று இயேசு, இன்னொன்று கிறிஸ்து. இயேசு என்பது மனித பெயர், கிறிஸ்து என்பது தெய்வீக பெயர். இயேசு என்பது உலக பிரகாரமான பெயர், கிறிஸ்து என்பது பரலோக பெயர். இயேசு என்பது அவருடைய பெற்றோர்கள் சூட்டின பெயர், கிறிஸ்து என்பது தேவ தூதன் சூட்டுகிற பெயர். ஸோ என் ஆண்டவருக்கு 2 வித்தியாசமான பெயர்கள் இருக்கிறது. உலக பிரகாரமாக, எழுத்தின் பிரகாரமாக, மாம்சீக பிரகாரமாக அவருக்கு இயேசு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவருடைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுன்ற பேர் தான் இருக்கும். ஆங்கிலத்தில் ஜீசஸ், தமிழில் இயேசு, மூல பாஷையில் யெசுவா அப்படின்னு அவருடைய ரெக்கார்டில் இருக்கும். கிரைஸ்ட்னு இருக்காது, கிறிஸ்துன்னு இருக்காது. ஏன்னா அது தெய்வீகமான பெயர், அது பரலோகம் சூட்டின ஒரு பெயர். அப்ப கவனிச்சு பாருங்க அன்பானவர்களை, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நமக்கு ஒரு பெயரை வச்சிருக்காங்களோ, அதே போல இவருக்கும் அவருடைய பெற்றோர்கள் ஒரு பெயரை வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் என்னது? இயேசு. இயேசு என்பது அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர். ஆனால் கிறிஸ்து என்பது அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ தூதன் வைத்திருக்கிற பெயர். சரிங்களா? எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவும் பிறந்திருக்கிறார். சரிங்களா? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர், the anointed one. உங்களை என்னையும் அபிஷேகிக்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன கர்த்தர் பிறந்திருக்கிறார், என்னை ஆள வேண்டிய ஒருவர் பிறந்திருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்னை ஆளுவது மட்டுமல்ல, அதிகாரம் பண்ணுவது மட்டுமல்ல, ஆட்சி செய்ய வேண்டியது மட்டுமல்ல, அவர் என்னை என்ன பண்ணணும்? அபிஷேகிக்க வேண்டும். இன்றைக்கு ட்ரினிட்டி கத்தீட்ரல்ல இருக்கக்கூடிய உங்களிலே ஒவ்வொருவரும் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அபிஷேகத்தினாலே நடத்தப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோடு கூட நீங்களும் நானும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை பெற்றிருக்கிறோம்? அன்பானவர்களே, இவை எல்லாம் நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இப்போ யார் பிறந்திருக்கிறாரு? கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னா என்னை அபிஷேகிக்கும்படியாக, என்னை அபிஷேகத்தில் நடத்தும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்டோஸ், மூல பாஷையில் கிறிஸ்டோஸ், ஆங்கிலத்தில் கிரைஸ்ட், தமிழில் கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிரேக்க பாஷையில் கிறிஸ்டோஸ், அதுதான் எபிரேய பாஷையில் மேசியா என்று சொல்லப்படுகிறது. ஸோ பழைய ஏற்பாட்டில் மேசியா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் மெசாயா, புதிய ஏற்பாட்டில் அதாவது எபிரேய பாஷையில் மெசாயா, கிரேக்க பாஷையில் கிறிஸ்டோஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப கவனியுங்கள், இவருக்கு 2 வித்தியாசமான பெயர்கள். ஒன்று இயேசு. நல்லா கவனிங்க, இயேசு என்ற பேர்ல இவர் மட்டும் கிடையாதுங்க. பைபிள் காலத்திலேயே இயேசு என்ற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு உலக பிரகாரமான ஒரு பெயர், அது ஒரு மனுஷிக பெயர். அதனால இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலேயே நிறைய இயேசுக்கள் இருந்தாங்க.
பர் இயேசு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பைபிள்ல. ரெண்டாவது இஸ்து எண்ணப்பட்ட இயேசு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. மூன்றாவது பரபாஸ்ன்னு நாம படிக்கிறோமே, பரபாஸ், அவனுக்கு இன்னொரு பேர் இயேசு. அப்ப இயேசு என்ற பேர்ல அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்ற பேர்ல இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. புரியுதா? இயேசு என்ற பேர்ல இந்த பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிறிஸ்து என்ற பெயர்ல இந்த பைபிள்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார். அப்ப கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. சோ இயேசு என்பது அது உலக பிரகாரமான ஒரு பெயர், அது மனித பெயர், மனுஷிக பெயர். அந்த பெயரில் அவர் அவதரித்தது உண்மைத்தான். அந்த பெயரில் இருக்கக்கூடிய அர்த்தம் மக்களினுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதே வேளையிலே அவர் உங்களுக்கும் எனக்கும் யாராய் பிறக்க வேண்டும்? கிறிஸ்துவாய் பிறக்க வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் இருதயங்களிலே இயேசுவாய் பிறந்தார். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் இருதயங்களிலே இவர் கிறிஸ்துவாய் பிறக்க வேண்டும். இவர் கிறிஸ்துவாய் என் இருதயத்தில் பிறந்துட்டார்னா எனக்கு அபிஷேகம் கிடைச்சிடும். அப்ப கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அபிஷேகம் பெற்ற ஒரு சபை தான் எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் இன்னும் அபிஷேகம் பெறாம இருப்பீங்க. ஒரு சிலர் அந்த அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோடு கூட அந்த அபிஷேகத்தை பெறாம இருப்பீங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நீங்கள் உங்கள் போதகரிடத்தில் அல்லது சபையில் நடக்கக்கூடிய ஜெப கூட்டங்களில் பங்கு பெற்று நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் அத்தியாவசியமான ஒன்று. அபிஷேகம் இல்லாமல் நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாம மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாம இந்த சுயத்தை வெற்றி கொள்ள முடியாது. உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் இருந்தால் எந்த பாவத்தையும், எந்த பிசாசையும், எந்த மாம்சத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல், உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ அவருக்கு நாம சாட்சியா வாழணும்னா ஒரு பலன் தேவை. அந்த பலன் மாம்ச பலன் அல்ல, அந்த பலன் என் சுய பலன் அல்ல, அந்த பலன் என்னுடைய சரீர பலன் அல்ல, அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் உங்களுக்கும் எனக்கும் இருந்ததுன்னா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துக்குள்ளே கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும். எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக எங்கேயோ போகணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அங்க அபிஷேக கூட்டம், இங்க அபிஷேக கூட்டம், அங்க அனாயிண்டிங் மீட்டிங் இல்ல, கிடையாது. உங்கள் சபையிலேயே நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நடக்கக்கூடிய ஜபங்களிலேயே இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலேயே ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, அபிஷேகம் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலும் நான் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு மட்டும் ஒரே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் குதிப்பாங்க, அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, அந்நிய பாஷையை பேசி பொளந்து கட்டுவாங்க. பட் வாட் அபவுட் ஃப்ரம் த மண்டே டு சாட்டர்டே? திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவியானவரோடு கூட நான் வாழ்கிறேனா? ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தில் நான் நிரம்பி காணப்படுகிறேனா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இப்போ எல்லாம் அதாவது நிறைய விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன பாஷை தெரியுமா? அந்நிய பாஷை. ஆராதனையில், ஓய்வு நாளில், ஞாயிற்றுக்கிழமையில், சரிங்களா, அன்னைக்கு பேசுறதெல்லாம் என்ன பாஷை? அந்நிய பாஷை. ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அநியாயமான பாஷை. உலகத்துக்குள்ளே போயிட்டோம்னா, ஆஃபீஸில் போயிட்டோம்னா, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டோம்னா, இல்லை திங்கக்கிழமை வந்துருச்சுன்னா நம்ம பேசுறது என்ன பாஷை? அநியாயமான பாஷை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு அந்நிய பாஷை, ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து என்ன பாஷை? அநியாயமான பாஷையா மாறிடுது. இல்லைங்க, கிடையாது, அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன பாஷையை நீங்க பேசுறீங்களோ அதே பாஷையை தான் எப்பவும் நாம பேசி கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது, அநியாயமான பாஷைகளும் வரக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கு நிறைய அன்பானவர்களை, விசுவாசிகள், நிறைய ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, ஆனால் அகராதியில இல்லாத வார்த்தைகள் எல்லாம் கூட பேசுறாங்க.
தெரியுங்களா? அவங்க பேசுற வார்த்தைக்கு அகராதியில போய் அர்த்தம் இருக்கான்னு தேடினா அங்க கூட அந்த வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு அநியாயமான வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க. இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் யாராய் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்துவாய் பிறந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சோ முதல்ல சொன்ன யார் பிறந்திருக்கிறார்? கர்த்தர் பிறந்திருக்கிறார். The Lord has been born. ஏன்? எதற்காக? என்னை அவர் ஆள வேண்டும், என்னை அவர் அதிகாரம் பண்ண வேண்டும், என்னை அவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக யார் பிறந்திருக்கிறார்? கிரைஸ்ட் ஹஸ் பீன் born. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோடு கூட நிறைவான ஒரு அபிஷேகத்தோடு கூட நம்மை அபிஷேகிக்கும்படியாக அவர் கிறிஸ்துவாய் பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ மூன்றாவது அடுத்து தூதன் சொல்றாரு இன்னொரு வார்த்தை. என்ன சொல்றாரு பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மூன்றாவது இரட்சகர் பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? யார் பிறந்திருக்கிறார்? இரட்சகர் பிறந்திருக்கிறார். சேவியர் ஹஸ் பீன் born. சேவியர் பிரான்சிஸ் சேவியரா? டொமினிக் சேவியரா? எந்த சேவியர் பிறந்திருக்கிறார்? ஜீசஸ் இஸ் த சேவியர். இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார். புரியுதா? அப்போ மூன்றாவதாக தூதன் சொல்லும் பொழுது யார் பிறந்திருக்கிறார்? சேவியர் ஹஸ் பீன் born. இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் அன்பானவர்களே, அதோடு நாம் நிறுத்தப்படக்கூடாது. நம்மளுக்கு இந்த 4 சுவருக்கு அப்பால லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ரட்சிக்கப்படும்படியாக இவர் யாராய் பிறந்திருக்கிறார்? இரட்சகராய் பிறந்திருக்கிறார். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. சோ மூன்றாவது கடைசியாக இவர் யார்? இரட்சகர். புரியுதா? இவர் ஒருத்தர் தான் இரட்சகர். இவர் மூலமாகத்தான் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இவர் பிறந்திருக்கிறார். சரி, இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்றைக்கு அன்பானவர்களே, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள், என்னுடைய இனஜன பந்துக்கள், என் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர். அப்போ இவர்களை குறித்த காரியங்கள் என்ன? அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் யாராய் பிறந்திருக்கிறார்? இரட்சகராக பிறந்திருக்கிறார். சரிங்களா? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அன்பானவர்களே, யாருக்காயிலும் ஒருவருக்கு இந்த ஆண்டவரை நீங்கள் போய் சொல்லுங்கள். இந்த இரட்சகரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சரிங்களா? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில், கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நீங்கள் யாரையாயிலும் ஒரு புதிய ஆத்துமாவுக்கு இந்த இரட்சகரை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள ஆலயத்துக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? நாமளே முடிவு பண்ணிடுறோம், அதுங்கெல்லாம் வராதுங்க பாஸ்டர், எவ்வளோ கூப்பிட்டாலும் வராதுங்க பாஸ்டர், வேஸ்ட்டு பாஸ்டர் கூப்பிடுறது. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் கூப்பிடுங்க, பலவந்தம் பண்ணி வற்புறுத்தி அவங்களுக்காக ஏதாவது செலவு பண்ணி நீங்கள் அவங்கள வர வைங்க. சரி, ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து, இல்லை ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்து, இல்லை ஒரு கேபில், ஒரு ஓலா ஆட்டோவில் எதையாவது புக் பண்ணி அவங்கள ஆலயத்துக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க. ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். சொல்ல வேண்டியதும் அழைத்து கொண்டு வர வேண்டியதும் நம்முடைய கடமை. அவர்களை ரட்சிக்க வேண்டிய கடமை நம்முடையதல்ல, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் மேய்ப்பர்கள் அந்த பாலகன் இயேசுவை கண்டு தரிசித்து அதற்கு பிற்பாடு அவர்கள் தீவிரமாய் போய் அநேகருக்கு சொன்னார்கள் இல்லைங்களா? வாசித்து பாருங்கள் 16ஆம் வசனம், அதே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு 16 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டுட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? 17ஆம் வசனம். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அறிவித்தார்கள், பறைசாற்றினார்கள். அப்போ மேய்ப்பர்கள் முதலாவதாக போய் அந்த பிள்ளையை கண்டார்கள். அதற்கு அடுத்த வசனத்துல கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். யாரை குறித்து? அந்த பிள்ளையை குறித்து. மரியாளை குறித்து அல்ல, யோசேப்பை குறித்து அல்ல, அந்த பிள்ளையை குறித்து, அந்த இரட்சகரை குறித்து. மேய்ப்பர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் எங்கும் போய் பறைசாற்றினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இரட்சகரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமா? அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். ஸோ மூன்றாவது கடைசியாக தூதன் பிரகடனப்படுத்துகிற பொழுது யார் பிறந்திருக்கிறார்? இரட்சகர் பிறந்திருக்கிறார். சரிங்களா? நீங்க இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 46, 47. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. போதும். இங்க மரியாள் பாடுகிற ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க எல்லாம் பாட்டு பாடுனீங்க பாத்தீங்களா? அதுபோல முதல் கிறிஸ்மஸ்ல ஒரு கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் நடந்தது. அந்த கேரல் சர்வீஸ்ல 4 வித்தியாசமானவர்கள் பாட்டு பாடி இருக்காங்க. அதுல ஒரு பாட்டு தான் மரியாள் பாடின பாட்டு. இங்க இது ஒரு எடுத்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல, சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, இது பாட்டு. இது ஒரு பாடல். இது யாருடைய பாடல்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அன்னாள் பாடின பாட்டு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் பாடின பாட்டு. அந்த பாட்டை எடுத்து அப்படியே இங்க மரியாள் அம்மா பாடுறாங்க. 1ஆம் அதிகாரம் 46 இருந்து அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ல நமக்கு அப்படி சொல்லப்படலை. இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹிம், சாங், பிரைஸ் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். ஆக இது மரியாள் பாடின ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க பாருங்க, 46, 47 என் ஆத்துமா, 2வது 47ஆம் வசனத்துல என் ஆவி, 3வது என் இரட்சகர். 3 காரியங்களை சொல்றாங்க பாத்தீங்களா? முதல்ல என்ன சொல்றாங்க? என் ஆத்துமா, மை சோல். அடுத்து 47ஆம் வசனத்துல என் ஆவி, மை ஸ்பிரிட். அடுத்து என் இரட்சகர், மை சேவியர். 3மே எம்எஸ்ல வரும். மை சோல், மை ஸ்பிரிட், மை சேவியர். என் இரட்சகர், என் ஆத்துமா, என் ஆவி, என் இரட்சகர். அப்ப மரியாள் என்ன சொல்றாங்க பாருங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள்ளே என்ன செய்கிறது? களி கூறுகிறது. பாத்தீங்களா? அப்போ இவங்களே சொல்றாங்க பாருங்க, நான் இரட்சகர் கிடையாது, அவர்தான் இரட்சகர். என்னால ரட்சிப்பு இல்லை, அவரால் தான் ரட்சிப்பு. என்னையே ரட்சிக்க வேண்டியவர் தான் அவரு. நான் யாருக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இன்றைக்கு அன்பானவர்களே, ஆனா உலகத்துல கத்தோலிக்க மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா மரியாள் மூலமாகத்தான் ரட்சிப்புன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவங்களே சொல்றாங்க பாருங்க, என்னால ரட்சிப்பு கிடையாது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவராலே அன்றி வேறொரு நாமத்தினாலே என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னால கத்தோலிக்கர்களினுடைய தலைவர் போப் அவர்கள், இப்போ இருக்கிற போப், ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். நீங்க கூகுளில் இல்லை யூடியூப்ல எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். என்ன அறிவிப்பு தெரியுங்களா? மரியாள் இணை இரட்சகர் அல்ல, இயேசு ஒருவரே இரட்சகர். புரியுதுங்களா? சொன்னது யார் தெரியுங்களா? போப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கத்தோலிக்க மக்களினுடைய உயர்பட்ச தலைவர் போப் அவர் சொல்லி இருக்கிறார், மரியாள் இணை இரட்சகர் அல்ல. மேரி இஸ் நாட் எ கோ ரெடிமர், மேரி இஸ் நாட் எ கோ சேவியர். ஜீசஸ் இஸ் ஒன்லி த சேவியர், ஜீசஸ் இஸ் ஒன்லி த ரெடிமர் அப்படின்னு போப் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால செய்தித்தாள்களில் வந்ததை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு போப்பினுடைய மனக்கண்கள் கூட ஆண்டவர் திறந்துகிட்டு இருக்கிறாரு. கத்தோலிக்க மக்களினுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்துகிட்டு இருக்கிறாரு. சோ மரியாள் மூலமாக ரட்சிப்பு கிடையாது. சரிங்களா? மரியாள் மூலமாக மக்களுக்கு மீட்பு கிடையாது. உங்களுக்காக எனக்காக மரியாள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை. அந்த அம்மாவே சொல்றாங்க பாருங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் இரட்சகர். அவங்களே சொல்றாங்க. அப்ப அதைத்தான் தூதன் சொல்றாரு, யார் பிறந்திருக்கிறார்? இரட்சகர் பிறந்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, கிறிஸ்துமஸை கொண்டாட போகிற நீங்களும் நானும் அருமையானவர்களே, யார் பிறந்திருக்கிறார்? சாதாரணமானவர் அல்ல. இந்த பிறந்திருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வித்தியாசமான தன்மைகளை உடையவர் பிறந்திருக்கிறார். முதல்ல சொல்லப்பட்டது கர்த்தர் பிறந்திருக்கிறார். எதுக்காக? உங்களையும் என்னையும் ஆளுவதற்காக, ஆட்சி செய்வதற்காக, அதிகாரம் பண்ணுவதற்காக. இரண்டாவதாக யார் பிறந்திருக்கிறார்?
பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எதற்காக? என்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக. ஏன் அந்த அபிஷேகம்? பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், உலகத்தை மேற்கொள்ள வேண்டும், சுயத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது கடைசியாக இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன் இரட்சகராய் பிறந்திருக்கிறார்? இந்த இரட்சகரை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு போய் நாம் பறைசாற்ற வேண்டும். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இதை நாம் நம்முடைய சிந்தையில் வைத்துக் கொள்வோம். எதை மறந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று நீங்கள் மறக்காதீங்க, இந்த இரட்சகரை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. புரியுதுங்களா? கிறிஸ்மஸ் என்பது வெறும் டெக்கரேஷன் கிடையாது, கலர் பேப்பர் கிடையாது, கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது, கிறிஸ்மஸ் கார்டு கிடையாது, கேக்கு கிடையாது, சரிங்களா, சாண்டா கிளாஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்மஸ் என்றால் இந்த இரட்சகரை நான் ஒரு காயிலும் அறிவிக்க வேண்டும். அன்னைக்கு தூதர்கள் அறிவிச்சாங்க, மேய்ப்பர்கள் அறிவிச்சாங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். புரியுதா? ஏன் நாம் அறிவிக்க வேண்டும்? முதல் கிறிஸ்மஸ்ல அன்றைக்கு தூதன் அறிவித்தான். தூதன் இந்த உலகத்திற்கு அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்தான். அடுத்து மேய்ப்பர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அநேகருக்கு அந்த நல்ல செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு அந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். நாம் தான் அந்த நற்செய்தியை போய் பறைசாற்ற வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த 3 வித்தியாசமான தன்மைகளை உடையவர் இன்றைக்கு நமக்குள்ளே பிறக்க வேண்டும். இந்த இவருடைய பிறப்பினாலே உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும். ஆகவே இந்த வருஷத்துல நீங்க காலமாக கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கலாம், நல்லது. ஆனால் இந்த வருஷத்துல நாம் கொண்டாட போகிற கிறிஸ்மஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்மஸாக காணப்பட வேண்டும். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக, ஏதோ பாரம்பரியமாக, எழுத்தின் பிரகாரமாக, உலக பிரகாரமாக, குடித்து புசித்து வெறித்து அப்படி அல்ல. இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.